குடும்ப பொருளாதார சிக்கலால விருப்பமின்றி நடிக்க வந்தவங்க தான் டிஸ்கோ சாந்தி. அவங்க அவங்களுடைய அனுபவத்தை பத்தி நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. அதை பத்தி பார்க்கலாம். அப்பா CL ஆனந்தன் புகழ்பெற்ற குணச்சித்திர நடிகராய் இருந்தவர். என் உடன் பிறந்தவர்கள் குழந்தைகள் பருவத்திலேயே இறந்து போன 3 பேரை தவிர மற்ற 7 பேருமே மகிழ்ச்சியாக வளர்ந்தோம். 80ஆம் ஆண்டு தொடக்கத்துல உடல்நிலை சரியில்லாம இருந்த அப்பாவுக்கு சினிமா வாய்ப்புகள் குறைஞ்சிடுச்சு. அதனால 2 நாளைக்கு ஒரு வேளை மட்டுமே சாப்பிட்ற அளவுக்கு பொருளாதார சூழல்ல ரொம்ப மோசமாயிடுச்சு. அப்ப கூட கஞ்சி தான் குடிப்போம். அதுக்கப்புறமா நான் ரொம்ப கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல படிச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு சினிமா வாய்ப்பு வந்துச்சு. நான் எவ்வளவோ மறுத்தும் குடும்ப கஷ்டத்தை சொல்லி நடிக்க வற்புறுத்தினாரு அப்பா. 10வது படிக்கிறப்ப லாலின் அமெரிக்கா மலையாள படத்துல மோகன்லால் சாருக்கு ஜோடியா நடிச்சேன். பாதியிலேயே அந்த படம் ஷூட்டிங் நின்னு போயிடுச்சு. அதுக்கப்புறமா 3 வருஷத்துக்கு பிறகுதான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இதுக்கடையில நான் ஹீரோயினா நடிச்ச தமிழ் படம் ஒண்ணு பாதியிலேயே டிராப் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு சுத்தமா டான்ஸ் ஆட தெரியாது. ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன், அவமானப்பட்டிருக்கேன். ஊமை விழிகள் படத்துல ராத்திரி நேரத்து பூஜை பாடல் பெரிய ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அத பக்தி பாடல்னு நினைச்சு கோவில் திருவிழாவுல ஒளிபரப்பு செஞ்சுட்டாங்க. ஒரு கட்டத்துல என்னுடைய கவர்ச்சி நடனத்தை பார்த்து நானே முகம் சுளிச்சு கோபத்துடன் வேதனை அடைஞ்சுக்குவேன். அதுக்கப்புறமா எங்க வீட்ல யாரையும் என்னோட படத்தை பார்க்க வேணான்னு சொல்லிட்டேன். நான் வைராக்கியமா முடிவெடுத்தேன். என்னுடன் பிறந்தவர்களை நல்ல நிலைக்கு உயர்த்தணும் அப்படின்றதுதான் என்னுடைய ஒரே வைராக்கியமா இருந்தது. ரகுராம் மாஸ்டர் கிட்ட தனியா டான்ஸ் கிளாஸ் போனேன். அப்ப அவர் ரொம்ப பிஸியா இருந்ததால கலா மாஸ்டர் தான் எனக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. வைராக்கியத்தோட பயிற்சி எடுத்துக்கிட்டு ஒரே டேக்ல டான்ஸ் ஆடி என்னை திட்டினவங்க முன்னாடி நான் பாராட்டு வாங்கினேன். அதுக்கப்புறமா என்னோட கால் ஷீட்டுக்காக அவங்க ரொம்பவே காத்திருந்தாங்க. அந்த அளவுக்கு என்னுடைய நிலைமையை நானே உயர்த்திக்கிட்டேன். நான் அந்த காலகட்டத்துல ரொம்ப டிஸ்கோ பாடல்களுக்கு ஆடுனதுனால என்னோட பேரு டிஸ்கோ சாந்தின்னு மாறிடுச்சு. வெளிநாட்டுல ஷூட்டிங் நடந்தா கூட என் உதவியாளர்களோட தனியா தான் போவேன். என்னிடம் தவறான கண்ணோட்டத்துல யார் வந்தாலும் டபுள் மீனிங்ல பேசினா கூட செம்மையா அடிச்சு விட்டுருவேன். யாருமே அதனால என்கிட்ட பேச கூட பயப்படுவாங்க. அதனால எங்க வீட்டாளுக்கு என் மேல ரொம்பவே நம்பிக்கை வச்சிருந்தாங்க. இதுக்கடையில ஒன் சைடா என்ன ஸ்ரீஹரி லவ் பண்ணிட்டு இருந்தாரு. அடிக்கடி போன் பண்ணுவாரு. கண்டபடி திட்டு விட்டுருவேன். ஒரு நாள் அவர் காதலை வெளிப்படுத்த என் அம்மா கிட்ட பேச சொன்னேன். அடுத்த நாளே வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுல எல்லாருக்குமே அவரை பிடிச்சு போச்சு. அதுக்கப்புறமா 92ல கோயிலுக்கு போயிருந்தோம். அவர் திடீர்னு எனக்கு தாலி கட்டிட்டாரு. அதுக்கப்புறமா நான் சொன்னேன், வீட்டுல இருக்க எல்லாரும், அதாவது என் கூட பிறந்தவங்க எல்லாரும் நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி அதுக்கப்புறமா 96ல தான் எங்களுக்கு மறுபடியும் மேரேஜ் ஆச்சு. அதுக்கப்புறமா நடிப்பை விட்டுட்டு குழந்தைங்க கணவர்னு கண்ணியமான வாழ்க்கையை சந்தோஷமா நான் வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்தேன். 2013ல அவர் இறந்துட்டாரு. அதுல இருந்து நான் மீண்டு வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஆனா என் கூட பிறந்தவங்க எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அதனால நான் வேகமாகவே ரெக்கவரி ஆயிட்டேன். கஷ்டம்னு நாடி வரும் ஏழைகளுக்கு முடிந்த உதவிகளை செய்யறது என் கணவரோட வழக்கம். என் தாலியை தவிர மற்ற செல்வங்களை எல்லாம் கொடுத்து உதவிய காலமெல்லாம் இருக்கு. என் இளைய மகள் அக்ஷரா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க பேர்ல ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்ச என் கணவர் ஏழை குழந்தைகளை படிக்க வச்சாரு. நல்ல குடிநீர் இல்லாம ஊனமாக பிறந்த குழந்தைகளோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருந்துச்சு ஹைதராபாத்ல. ஹைதராபாத் பக்கத்துல இருக்கிற ஒரு 3 கிராமங்களை தத்தெடுத்து அந்த மக்களுக்கு தரமான சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை வழங்கியதோட அங்க குழந்தைகளை பள்ளி சீருடை, புத்தகம், மதிய உணவு, சுகாதார தேவைகளுக்கும் உதவினாரு என் வீட்டுக்காரரு. தவறான சிகிச்சையால என் கணவர் இறந்து போனதால நாங்க அழுது கொண்டிருந்ததை பார்த்து அங்கு கூடியிருந்த மருத்துவமனையில குடியிருந்த தமிழ் மற்றும் தெலுங்கு மக்கள் ஆஸ்பத்திரியை அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. செய்த தவறுக்கு என்னிடம் மன்னிப்பு கேட்ட ஆஸ்பத்திரி நிர்வாகம் இழப்பீடா பணம் கொடுக்கறதா சொன்னாங்க. அவங்க கண்டபடி திட்டிட்டு எந்த இழப்பீடும் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். கணவரின் இறுதி சடங்கின் போது ரசிகர்கள் கூட்டத்தால ஆந்திராவின் பல பகுதிகள் ஸ்தம்பிச்சு போச்சு. எங்க 3வது மகளை அடக்கம் செய்த எங்களின் நிலத்துலதான் கணவரையும் நல்லடக்கம் செஞ்சேன்.